1000 தான் இருந்தாலும் இந்த துருக்கி அழிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். என்னதான் இருந்தாலும் துருக்கியோட நாட்டு மக்களோட நலத்திட்டங்களுக்கு எது சரியா இருக்குமோ அதை எரடகன் அவர்கள் கரெக்டா பின்பற்றாரு அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குறதுல, அதுவும் குறிப்பா நல்ல நல்ல ஆயுதங்கள் வழங்குறதுல துருக்கியும் ஒரு நாடு. கண்டினியூஸா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போயிட்டே இருக்கு. ஆனா நட்பு மட்டும் ரஷ்யா கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது மாதிரியான ஒரு வெல் பேலன்ஸ்டு யாராலையுமே இருக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்றதுக்கே அந்த பயப்படுறாங்க. கேட்டா இல்லைங்க நாங்க தரலிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா ரஷ்யா கூட உறவே வச்சுக்க முடியல. ஆனா துருக்கி மிக முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால அந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி விளையாடுது பாருங்க. நேட்டோவோட ஒரு நாடா இருந்தாலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் ரஷ்யாவோட இந்த எக்கனாமிக் தொடர்பா இருக்கட்டும். ஏன்னா துருக்கி வளரக்கூடாதுன்றதுக்காக மேற்குலக நாடுகள் நேட்டோ நாடுகள்ல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க துருக்கி மேல. ஆனா துருக்கியோட எக்கனாமி வளர்ச்சிக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தூணா செயல்படுது. ஆனா துருக்கி உக்ரைனோட சண்டையில அதிகமான ஆயுதங்கள், இந்த பராக்டர் ட்ரோன் கொடுக்கறது இது போலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல திரும்பவும் உக்ரைனோட வீரர்கள் துருக்கியோட RDS-40 அப்படிங்கிற 40mm ராக்கெட் லான்ச்சர் கன்னுகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பயிற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த துப்பாக்கிகள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுதான் இருந்தாங்க. நடுவுல சப்ளை கொஞ்சம் கட் ஆயிருந்தது. இப்ப திரும்ப ரீசப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. உக்ரைனிய வீரர்கள் இந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுவது. அதுக்கான பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பதிவு நீங்க பார்க்கலாம். இது போல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு தலைவர் இந்த உலகத்துல இருக்க முடியுமானா சான்ஸே இல்ல. துருக்கிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இது போல பல தகவல்களை இந்த பதிவுல பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு வீடியோ பதிவு சைட்ல வந்துட்டு இருக்கா? அப்படியே மின்னுமே ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டாரோமைஸ்கி பகுதியில உக்ரைனோட வீரர்கள் இருந்திருக்காங்க. உக்ரைனோட நிலை இருந்திருக்கு. ரஷ்ய வீரர்கள் அவங்களோட உண்மையான கிளஸ்டர் குண்டுகளை போட்டு சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு ஒரு டெஸ்ட் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு அமெரிக்காவோட கிளஸ்டரோட இந்த கிளஸ்டர் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னு. ஏன்னா இப்ப யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற கிளஸ்டர் RKB 500. இது ஒரு ஏர் லான்ச் வெர்ஷன். சுகாய் Su-34 அதுல இருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்களா ரஷ்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாரோமிஸ்கி பகுதியில விழுந்திருக்கு. ஏன்பா இதுக்கு முன்னாடியே நீ ஒரு பதிவுல சொல்லிக்கிற ரஷ்யா இது போல கிளஸ்டர் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது பேபி கிளஸ்டர் குண்டுகள்னு வச்சுக்கலாம் இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது அண்டா தண்டி இருக்கு. ஆனா இதுவே ஒரு ஸ்டார்டிங் தான். இது போல பல விஷயங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு. இந்த போர்ல இதெல்லாம் ஏன் செய்யல அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ போட்டிருந்தா எப்பவும் முடிஞ்சிருக்கும். பிரச்சனையை முடிச்சுட்டு ரஷ்யா என்னத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா உக்ரைனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, கேட்கற மாதிரி இல்ல. அதனால டெட்லி வெப்பன்ஸை இப்ப ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம டெலகிராம் சேனல்ல 9000 ஒன்று காமிச்சிருப்போம். பாத்தீங்களா குண்டு என்ன சைஸ்ன்னு? அது எஸ்பெஷலி அமெரிக்கான்னு ஒரு நபர் சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது என்னதான் அமெரிக்காவா இருந்தாலும் அவங்களும் உள்ள வந்துக்கிறாங்க இல்லையா? இந்த நேட்டோ படை ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துக்கிறாங்க இல்லையா? அவங்க மேலேயும் பயன்படுத்தலாம் இல்லையா? போட்டுதான் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக. எத்தனை நாளைக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறது, கோவத்துல அடுக்கி வச்சுக்கிறது? ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும் அப்படிங்கறது போல வெளிப்பாடு இந்த குண்டு. இதுக்கப்புறம் உக்ரைனிய நிலைகள் யோசிச்சுதான் வீரர்கள் இருப்பாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. இத்தனை நாள ஏன் ரஷ்யா இது போல கிளஸ்டர் குண்டுகளை யூஸ் பண்ணல அப்படின்னா, இப்ப உக்ரைன் ரஷ்யாவோட நிலைகள் மேல யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளே ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இது போல குண்டுகள் வெடிக்கும் போது அங்கேயும் இங்கேயும் இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பெருசா அந்த கிளஸ்டர்லாம் மாட்டிக்குது. சில நேரங்கள்ல போடுறாங்கல்ல, அவங்க வந்தாலும் அவங்க மேலேயும் பாதிப்பு ஏற்படுது. அதனால உக்ரைன் யூஸ் பண்ணட்டும், எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப ரஷ்யா களமேறி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதுக்கப்புறம் பெருமளவுல இந்த குண்டுகள் பயன்படுத்தப்படும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல. இதனால அதிகமான உயிர் சேதங்கள் உக்ரைனுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி உயிர் சேதம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் டபுள் ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா சேதம் இந்த வேர்ல்டு வார் 1, 2 அளவெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குன்றாங்க. இது வரலாற்றிலேயே மிக மோசமான போரா வரலாற்றுல பதிவு செய்யப்படும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. மாறிடும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இப்ப இது ஓகே. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சண்டை நடந்துட்டு இருக்கு. இருதரப்புலயும்
பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட கிரியேட்டிவிட்டி இருக்கு தெரியுமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம என்னதான் பயிற்சி எடுத்தாலும், என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும், இப்படிதான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு யோசிச்சு அந்த பிளான் படி செய்வாங்கல்ல, அது ஒரு ரகம். ஆனா சிலர் இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சிலர் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அப்படித்தான் ரஷ்யா தரப்புல ஒருத்தர் வந்து ஐடியா கண்டுபிடிச்சு இந்த கிரெயின் இருக்கும்ல, அந்த கிரெயின் எடுத்து வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிப்பாட்டி ஒரு இடத்துல மறைச்சு நிப்பாட்டி ரொம்ப தூரம் அப்படியே அந்த கிரெயின் அந்த மேல தூக்க வச்சு கிரெயின் மேல கார்னட் ஏடிஜிஎம் வச்சு குறி வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுவும் சில இடத்துல கை கொடுக்குதுப்பா. இந்த பிளைட்லாம் லோ ஃபிளையிங் ஜோன்ல வந்துட்டு இருக்குல்ல, அதை தாக்குறதுக்கு இது சூப்பரா வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பில்டிங் இருக்காது. பில்டிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஹை ஆல்டிடியூட் போவாங்க, இல்ல வேற இடத்துல போயிருவாங்க. உக்ரைனோட வீரர்களா இருக்கட்டும், ரஷ்யாவோட வீரர்களா இருக்கட்டும், லோ ஆல்டிடியூட்ல பறக்கணும்னா இது போல சம தரமா இருக்கும்ல, இந்த மாதிரி பில்டிங் இல்லாம சிட்டிஸ் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் பறப்பாங்க. அந்த டைம்ல உயரத்துல இருந்து இந்த கார்னட் ஏடிஜிஎம் பயன்படுத்துறதுனால ஒரு ஆன்டி டாங்க் மிசைல் இதை யூஸ் பண்ணி அந்த இது இருக்குல்ல பிளைட் விமானங்கள், அந்த லோவா பறந்துக்கிற விமானங்களை குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதோட சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் சில மாதிரி யோசிப்பாங்க, இவங்க இது மாதிரி யோசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரிசல்ட் தருது, என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவுல ஏதாவது வந்துச்சுன்னா பார்ப்போம். அடுத்தது ரஷ்யாவோட ஒரு புது ட்ரோனான ஏரோமேக்ஸ் SH-450. இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் அதிக அளவுல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும். இது ஒரு காமிகாசி ட்ரோனோ தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோனோ அல்ல, பதிலுக்கு இது ரிகானிசன் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. ஏன் இதுல வெடிகுண்டெல்லாம் வச்சா எடுத்துட்டு போகாது அப்படின்னு கேட்டா போகும். இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரா கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இதோட அதிகபட்ச எடை 450 கிலோவை தூக்கிட்டு இதனால பறக்க முடியும். இந்த டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டராவும் பயன்படுத்திக்கலாம். சில குண்டுகளை வச்சு நார்மலா எப்படிங்க டிஜே ட்ரோன் எல்லாம் வேலை செய்யுது அது போலவும் செய்ய வைக்கலாம். ஆனா மெயினான பர்பஸ் ரிகானிசனுக்காக இதை பயன்படுத்தும் போது தொடர்ந்து 6 மணி நேரம் 100 கிலோ எடையை தூக்கிட்டு பறக்க முடியும். அதுவும் 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரோன்களை பல இடங்கள்ல நிப்பாட்டி நிலைநிறுத்தி வச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் பறந்துகிட்டு இருக்கும். இது ரேடார்ல தென்படுறதுக்கும் ரொம்ப இதுதான், ஏன்னா லோ ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால இது ஈஸியா மென்யூவர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இழப்பு ஏறினாலும் இது ட்ரோனா தான் போகுமே தவிர உயிர் சேதம் எதுவும் நடக்காது. ஆனா இப்போ உக்ரைன் அவங்களோட F-16 எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, மேற்குலக நாடுகளால கொடுத்துருச்சுன்னு. அந்த F-16 லோ ஃபிளையிங் ஆல்டிடியூட்ல வந்துட்டு இருக்கும்போது முன்கூட்டியே இந்த வகையான ஹெலிகாப்டர் ட்ரோன்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இது பெருமளவுல ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. அது கூடவே ரஷ்யா இந்த வகையான ட்ரோன்களுக்கு ஹைட்ரோஜன் ஃபியூயல்டு இன்ஜினை யூஸ் பண்றதுனால இந்த ட்ரோன்கள்ல இருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட இன்ஜின்ல இருந்து ஹீட் ரொம்ப கம்மியா வர்றதுனால ஹீட் சிக்னேச்சர்ஸ் கம்மியா இருக்கும். இதனாலேயே இந்த ட்ரோனை கண்டுபிடிக்க முடியாது. இந்த டைம்ல ரஷ்யா இது போல ட்ரோன்களை பயன்படுத்தினா இந்த ரிகானிசன் பர்பஸ்க்கு அதிக அளவுல கை கொடுக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இந்த டைம்ல ஏன் ரஷ்யா ரிகானிசன்கா இருக்கட்டும் அதிக அளவுல எதுக்கோ ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி தெரியுது. சமீப காலமா வர செய்திகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எதுக்காக சாப் கிரிப்பின் F-16 இந்த ரெண்டும் உக்ரைன் கூடிய சீக்கிரத்துல பயன்படுத்த போறாங்க. அதுக்கான ஆயத்த நடவடிக்கையில ரஷ்யா தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. செய்திகள் கிடைக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மளாலையும் உறுதி செய்ய முடியுது. என்னதான் நடக்குதுன்றதை இன்னொரு 10-15 நாள்ல தெரிஞ்சிட போகுது இல்லையா, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் திசை மாறி போகுதா இல்ல சீக்கிரமா முடிய போகுதான்னு. சீக்கிரமா முடியட்டும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பாய் பாய்.